அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. யூனிட் 6 தமிழ்நாடு கலாச்சாரம் மற்றும் பண்பாடுகள். இந்த பகுதியில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு அகழ்வாய்வு சார்ந்த இடங்கள். அதில் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின், பட்ஜெட்டில் இருந்து சில அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா அகழ்வாய்வு சம்பந்தப்பட்டது அறிவிச்சிருப்பாங்க. அதிலிருந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு முழுசுமே கடந்த 3 வருடங்களில் தமிழ்நாடு பேஸ் பண்ண முக்கியமான அகழ்வாய்வு இடங்கள், அது மட்டும் இல்லாம ரீசெண்டான 2025 பட்ஜெட்ல என்னென்ன அறிவிப்புகள் அறிவிச்சிருக்கிறாங்க அதை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போலாம். ரீசெண்டா தமிழ்நாடு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தொல்லியல் சார்ந்த அறிவிப்புகள் நிறைய அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 8 இடங்களில் பாத்தீங்கன்னா அகழ்வாய்வு செய்வதற்கான அறிவிப்புகள் வந்திருக்குது. எந்தெந்த பகுதி, எந்தெந்த மாவட்டம்? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடி, சேலத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கனூர், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வெள்ளலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சனூர், கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணிக்கொல்லை, தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரிவலமந்த நல்லூர், தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பட்டண மருதூர், நாகப்பட்டினம், இது மாதிரி 8 இடங்களில் பாத்தீங்கன்னா தொல்லியல் அகழ்வாய்வு நடத்த 2025 பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா இந்த தொல்பொருள் அகழ்வாய்வுகளை பத்தி பார்க்கும்போது நமக்கு கொஸ்டின் எப்படி வருதுன்னா, ஜஸ்ட் என்ன பிளேஸ், அது எந்த மாவட்டம், இல்லைன்னா எந்த ஆற்றங்கரை நாகரிகம், இந்த 2 ஃபார்மெட்ல தான் அதிகமான கேள்விகள் கேட்பாங்க. ஒரு 4 சைட்டை கொடுத்துட்டு அந்த 4 சைட் பாத்தீங்கன்னா எந்த மாவட்டம், எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தது அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா அதுக்கு ஏதாச்சும் ஆற்றங்கரை நாகரிகம், நான் ஆற்று ஓரத்தில் இருக்கக்கூடியதா இருந்ததுன்னா அந்த ரிவரை பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ண விடுவாங்க. அப்படி பார்க்கும்போது 2025 பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 8 இடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. சிவகங்கை, கீழடி, சேலம், தெலுங்கனூர், கோயம்புத்தூர், வெள்ளலூர், கள்ளக்குறிச்சி, ஆதிச்சனூர், கடலூர், மணிக்கொல்லை, தென்காசி, கரிவலமந்த நல்லூர், தூத்துக்குடி, பட்டண மருதூர், கடைசியாக இருக்கக்கூடியது நாகப்பட்டினம். இந்த 8 இடங்கள் பாத்தீங்கன்னா வரும் காலத்துல பார்த்தா அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ள இருக்கிறாங்க. அடுத்தது சில முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்குது. அதுல முக்கியமானது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நொய்யல். அங்க பாத்தீங்கன்னா நொய்யல் அருங்காட்சியகம் அமைய இருக்குது. எவ்வளவு கோடி ரூபாய் செலவுனா 22 கோடி ரூபாய் செலவு. சரிங்களா? நொய்யல் அருங்காட்சியகம் எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈரோடு மாவட்டம். பொதுவா இது பாத்தீங்கன்னா நொய்யல் அப்படிங்கிற ஒரு ஆற்றங்கரை தான். சரிங்களா? அதன் ஓரத்தில் இருக்கக்கூடியதான் பாத்தீங்கன்னா நொய்யல் அருங்காட்சியகம் அமைய இருக்குது. குறிப்பா இந்த நொய்யலை பத்தி எங்கெல்லாம் குறிப்பு இருக்குதுன்னா, சேர மன்னர்களை பத்தி 10 புலவர்கள் 10 மன்னர்களை பத்தி பாடியிருப்பாங்க பாத்தீங்களா? 10 அங்க பாத்தீங்கன்னா நொய்யலை பத்தி அதிகமான மேற்கோள் குறிப்புகள் இருக்குது. சேரர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியா தான் பாத்தீங்கன்னா இந்த நொய்யல் ஆற்றங்கரை நாகரிகம் பாத்தீங்கன்னா விளங்கி இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம் அமைய இருக்குது. சரிங்களா? நாவாய் அருங்காட்சியகம் எங்க அமைய இருக்குதுன்னா ராமநாதபுரம் மாவட்டம். எவ்வளவு கோடி ரூபாய் செலவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 21 கோடி ரூபாய். சரிங்களா? 21 கோடி ரூபாயில பாத்தீங்கன்னா நாவாய் அருங்காட்சியகம் அமைய இருக்குது. எங்கன்னு கேட்டாங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம். அடுத்தது பாருங்க, முக்கியமானது தமிழருக்கு ஒரு சிறப்பு பாத்தீங்கன்னா அவங்களுடைய செப்பு திருமேனிகள். செப்பு திருமேனி அப்படின்னு சொன்னாவே யாரை பத்தி சொல்லணுங்க? சோழர்கள். சரிங்களா? செப்பு திருமேனியுடைய காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோழருடைய காலத்தை சொல்லுவாங்க. 50 சிலைகள் குறிப்பா பாத்தீங்கன்னா இது மாதிரி நடராஜர் சிலைகள் பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது யாருடைய காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோழருடைய காலம் தான். அப்படிப்பட்ட சோழருடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட 50 சிலைகள், செப்பு திருமேனிகள், இதற்காக ஒரு காட்சி கூடம் அமைய இருக்குது. எங்கன்னு கேட்டீங்கன்னா எழும்பூர் அருங்காட்சியகம். சரிங்களா? எழும்பூர்ல இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துல பாத்தீங்கன்னா 50 சிலை மற்றும் செப்பு திருமேனிகள், இதற்கான ஒரு காட்சி கூடம் அமைக்க இருக்கிறாங்க. எவ்வளவு கோடி ரூபாய் செலவுனா 40 கோடி ரூபாய் செலவு. அடுத்தது பாருங்க, இது தமிழ்நாடுக்குள்ள இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வு. ஆனா இது பாத்தீங்கன்னா தமிழகத்தை தாண்டி சில அகழ்வாய்வு செய்யக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டையும் தாண்டி தமிழுடைய தொல்லியலை பற்றி அகழ்வாய்வு மேற்கொள்ள சில இடங்களை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. எந்தெந்த இடம், எந்தெந்த மாநிலம் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? அதுல பார்க்கும்போது பாலூர் அப்படிங்கிற பிளேஸ் பார்த்தா எங்க இருக்குதுங்க? ஒடிசால இருக்கக்கூடிய பிளேஸ். வெங்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவில் பாத்தீங்கன்னா அகழ்வாய்வு செஞ்சுறாங்க. அடுத்தது மஸ்கி அப்படிங்கிற பிளேஸ் பாத்தீங்கன்னா கர்நாடகா. ஒடிசால பாலூர், அடுத்தது ஆந்திராவில் வெங்கி, கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா மஸ்கி. இது கேட்க வாய்ப்புகள் இருக்குது. தமிழகத்தை தாண்டி பல தமிழுடைய பண்பாட்டை தேடி எந்தெந்த அண்டை மாநிலத்தில் பாத்தீங்கன்னா அகழ்வாய்வு செய்ய இருக்கிறாங்கன்னா அது எந்தெந்த மாநிலம், எந்த இடம் அப்படின்னு கேட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம்? மேட்ச் பண்ண விடலாம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பாலூர் அப்படின்னு கேட்டா ஒரிசால இருக்கக்கூடியது, வெங்கி அப்படின்னு கேட்டா ஆந்திர மாநிலம், மஸ்கி அப்படின்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்க கூட அகழ்வாய்வு செய்ய இருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க,
தமிழகத்தில் 7 இடங்களில் அகழ்வாய்வு நடைபெறும் என தொல்லியல் துறை அறிவிச்சிருக்கிறாங்க. எப்ப அறிவிச்சாங்க? இது 2022 அறிவிக்கப்பட்டது. இதுக்கு முன்னால பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா 2025 பட்ஜெட்ல அறிவிச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த பட்ஜெட்ல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் கேட்க ரொம்ப வாய்ப்பு அதிகம். அதனால ரொம்ப முன்னாலேயே வச்சிருப்பேன். அந்த 4 ஸ்டேட்மெண்ட் அதனால தெளிவா பாத்துக்கங்க. இப்ப 2022 வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சைட் வந்து பாத்தீங்கன்னா அகழ்வாய்வுக்கு அறிவிச்சிருக்காங்களாமா? 7 இடங்கள். அது எதுன்னு பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா கீழடி, இரண்டாவது ஆதிச்சநல்லூர், மூன்றாவது சிவகலை, 4 வந்து பாத்தீங்கன்னா கொர்க்கை. சரிங்களா? கீழடி, ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை. 5வது வந்து பாத்தீங்கன்னா கொடுமணல், 6 வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய பகுதிகள், 7 வந்து பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். இந்த 7 இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அகழ்வாய்வு நடைபெறும் என்று தொல்லியல் துறை வந்து பார்த்தா அறிவிச்சிருக்கிறாங்க. இது தமிழ்நாடு அரசால் 2022 அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? 2022 இந்த 7 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அகழ்வாய்வு நடைபெறும் என்று தொல்லியல் துறை வந்து பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணி ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்ததுங்க கீழடி அருங்காட்சியகம். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சில அப்டேட் இருக்குது, அதை பத்தி கொடுத்திருப்பேன். தொல்லியல் துறை சார்பா இந்த கீழடி அருங்காட்சியகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னா 18 கோடியே 43 லட்சம். சரிங்களா? 18.43 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா செலவுல கீழடி அருங்காட்சியகம் உருவாக்கி இருக்கிறாங்க. மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு ஏக்கர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 ஏக்கர் நிலப்பரப்பு, கிட்டத்தட்ட ஒரு 31,000 சதுர அடி பரப்பளவு. சரிங்களா? 31,000 சதுர அடி பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா கீழடி அருங்காட்சியகம் ரொம்ப பெரிய பரப்பளவுல அமைச்சிருக்கிறாங்க. மொத்த லேண்ட் ஏரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 ஏக்கர். இதை எப்ப ஸ்டாலின் நமது முதல்வர் திறந்து வைத்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5/3/2023. சரிங்களா? அதாவது 2023 மார்ச் 5 வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாங்க கீழடி அருங்காட்சியகம் நமது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அடுத்தது இந்த கீழடி அருங்காட்சியகத்துல மொத்த 6 விதமான கட்டிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்வையாளருக்காக அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க. 6 விதமான சிறப்புகள் அடங்கியது. முதல்ல இருக்கக்கூடியது மதுரையும் கீழடியும். சரிங்களா? மதுரைக்கும் கீழடி சுத்தியுள்ள இதுக்கும் என்ன தொடர்பு, இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. வேளாண்மையும் நீர் மேலாண்மையும். அடுத்தது களம் செய்கோ. அடுத்தது ஆடையும் அணிகலனும். கடல்வழி வணிகம். அடுத்தது மக்களுடைய வாழ்வியல் தொடர்பானது. இது மாதிரி 6 தனித்தனி பிரிவுகளாக உருவாக்கி அதற்குண்டான அகழ்வாய்வு மூலம் கிடைக்கப்பட்ட பொருளை வந்து பாத்தீங்கன்னா காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. கீழடியில எத்தனை விதமான கட்டிடங்கள் வந்து பார்த்தா உருவாக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு வந்து பார்த்தா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 விதமான தனித்தனி கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டு 6 விதமான பிரிவுகள் உருவாக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. யார் கீழடி அருங்காட்சியை திறந்து வைத்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள். அடுத்ததுங்க ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடியில் இருக்கக்கூடியது பரம்பு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஆதிச்சநல்லூர் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதியோரம் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றங்கரை நாகரிகம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர். சிறிய அளவிலான முதுமக்கள் தாலி ஒன்று திறக்கப்பட்டது. சரிங்களா? ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாலி அப்படின்னா என்னங்க, பல தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்த பின்பு புதைக்கக்கூடிய ஒரு வழக்கம். அதாவது பெரிய தாலி வடிவில் வந்து பாத்தீங்கன்னா பானை இருக்கு. அந்த பானைகள் வந்து பாத்தீங்கன்னா மனித உடலை வந்து பார்த்தா வச்சு அவங்களுக்கு பிடித்தமான பொருளை வச்சு பூமிக்குள்ள புதைக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான் என்னது, முதுமக்கள் தாலி அப்படிம்பாங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதுமக்கள் தாலி திறக்கப்பட்டது. எந்த சைடு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆதிச்சநல்லூர். 4 வெண்கல வளையல்கள். சரியா? கையில அணியக்கூடிய வளையல்கள் வந்து பார்த்தா ஒரு 4 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மிக சிறிய மண்டையோடு ஒன்று, அது மட்டும் இல்லாம கை எலும்புகள். சரியா? மிகச்சிறிய மண்டையோடு, மனிதனுடைய மண்டையோட இருக்கலாம், அடுத்தது கை எலும்புகளா இருக்கலாம். சரிங்களா? கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 2 அடி உயரம் கொண்ட இரும்பாலான நங்கூரம். சரியா? தூத்துக்குடி அப்படின்னு பார்த்தாச்சா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கடல் சம்பந்தப்பட்ட ஏரியா தான். அப்படி இருக்கும்போது வெறும் 2 அடிகளை கொண்ட இரும்பாலான நங்கூரம் ஒன்று, பழமை வாய்ந்த நங்கூரம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது தங்கத்தினால் செய்யப்பட்ட காதணி. சரியா? கோல்டில் செய்யப்பட்ட, அதாவது தோடு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதேதான். அது ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடிங்க. அடுத்தது இங்கே வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பா ஆதிச்சநல்லூர்ல ஒன்று செய்ய போறாங்க. ஆகஸ்ட் 5, 2023. சரிங்களா? என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா இந்தியாவுடைய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அருங்காட்சியகத்துக்கான அடிக்கல் நாட்டி இருப்பார். சரிங்களா? தூத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா அருங்காட்சியகத்துக்காக அடிக்கல் நாட்டி இருப்பாங்க. இந்த அருங்காட்சியம் எது ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா இந்தியாவிலேயே முதலாக இது மாதிரி ஒரு அருங்காட்சியம் உருவாக்குறாங்க. எது மாதிரி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சைட் தொல்பொருள் அருங்காட்சியகம். அது என்ன சார் ஆன்சைட் தொல்பொருள் அருங்காட்சியகம்? எப்பவுமே தொல்லியல் அகழ்வாய்வு முடிஞ்சு கிடைச்ச பொருள் என்ன பண்ணுவாங்க, நீட்டா கிளீன் பண்ணி பலன்னு ஒரு ஷோகேஸ் மாதிரி உள்ள வச்சு நமக்கு காட்சிப்படுத்துவாங்க. ஆனா இந்த அருங்காட்சியகத்துல வந்து பார்த்தா என்ன பண்றாங்களாமா,
சைட்ல அப்படியே வச்சு அதுக்கு மேல கண்ணாடி போட்டுருவாங்க சரிங்களா. கண்ணாடிக்கு மேல இருந்து எந்தெந்த பொருள் எப்படி கிடைச்சதோ அதை அப்படியே நாம என்ன பண்ண முடியும், பார்வையிட முடியும். அதான் இந்த பிக்சர்ல கொடுத்துருப்போம் பாருங்க. அதாவது குழி தோண்டி எடுத்திருக்கிறாங்க, உள்ள வந்து பார்த்தா சில முதுமக்கள் தாலியில இருக்குதா, அதுக்கு மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கண்ணாடி போட்டுருவாங்க. எந்த இடத்துல எப்படி கண்டுபிடிச்சாங்களோ நம்ம மேல இருந்து அந்த கண்ணாடி வழியா பார்க்க முடியும். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சைட் தொல்பொருள் அருங்காட்சியகம். இந்தியாவிலேயே எந்த ஒரு சைட்லயும் இப்படிப்பட்ட அருங்காட்சியகம் அமைய இருக்கல. முதலா வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில தான் வந்து பாத்தீங்கன்னா அமைய இருக்குது. வெம்பக்கோட்டை விருதுநகருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா விஜய கரிசல் குளம் அப்படிங்கிற ஒரு பகுதிங்க. வெம்பக்கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியதுன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. குறிப்பா எந்த இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா விஜய கரிசல் குளம். எந்த ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வைப்பாறை சொல்றாங்க சரிங்களா. வைப்பாறு ஆற்றங்கரை நாகரிகம் இரும்பு காலம் முதல் வரலாற்று தொடக்க காலத்தை சேர்ந்த வாழ்விடம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுங்க சரிங்களா. அதாவது அயனேஜில் இருந்து வரலாற்று துவக்க காலம், வரலாற்று காலத்தை சார்ந்த அந்த குறிப்பா வாழ்விடம், மக்கள் வாழ்ந்ததுக்கான இடம் வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் என்னங்க, உச்சிமேடு அப்படிங்கிற ஒரு பகுதி சரிங்களா. அதுக்கு பேர் என்னது, உச்சிமேடு அப்படிங்கிற ஒரு பகுதி தான். அடுத்தது பாருங்க, என்னென்னலாம் இந்த சைட்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டது சங்கு வளையல் சரியா செய்யக்கூடிய தொழிற்சாலை, அதாவது வளையல்கள் சங்கு வளையல் செய்யக்கூடிய தொழிற்சாலை இருக்குது. தங்கத்தினாலான தோடு, அது மட்டும் இல்லாம தகடுகள் கிடைச்சிருக்குது. சுடுமண்ணாலான திமிலுடன் சரியா திமிலுடன் கூடிய காளை உருவம், வீர விளையாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. காளை அப்படின்னாவே காங்கேயம் காளை அப்படின்னு சொல்லுவோம்ல, பெரிய திமில் இருக்குமா, அந்த திமிலுடன் கூடிய சுடுமண்ணாலான ஒரு காளை உருவம் கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம வீர விளையாட்டுக்கு எடுத்துக்காட்டா வச்சிருக்கலாம். விளக்கு கூம்பு மற்றும் வட்ட வடிவத்தலான ஆனது சரிங்களா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு அப்ப எது மட்டும் தான் பயன்படுத்துவாங்க, விளக்குகள் மட்டும் தான் பயன்படுத்தி இருப்பாங்க. இரண்டு வடிவங்களை கிடைச்சிருக்குது. ஒன்று வந்து பார்த்தா கூம்பு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப். இரண்டு விதமான வடிவங்களை கொண்ட விளக்குகள் கிடைச்சிருக்கு. அடுத்தது பாருங்க, துலுக்கர்பட்டி திருநெல்வேலி வள்ளியூர் அருகே சரிங்களா. துலுக்கர்பட்டி அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தை சார்ந்ததுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தது. குறிப்பா எந்த பகுதி அப்படின்னு கேட்டாங்கன்னா வள்ளியூர் அப்படிங்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த பிளேஸ்ல அகழ்வாய்வு நடத்திட்டு இருக்கிறாங்கன்னா விலாங்காடு தொல்லியல் மேடு சரிங்களா. இரண்டு இடம், விலாங்காடு தொல்லியல் மேடு. இது எந்த ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்பி ஆற்றங்கரை. குறிப்பா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த ஒரு தொல்பொருள் அகழ்வாய்வு இடவா இருந்தாலும் நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். கிடைத்த பொருளை கூட நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. ரொம்ப மக்கள் மத்தியில ரொம்ப பாப்புலரா ஏதாச்சும் கிடைச்சதுன்னு பேசிக்கிறாங்கன்னா கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா எலும்புகள் கிடைக்கி, அதுக்கு மட்டும் இல்லாம முதுமக்கள் தாலிகள் கிடைக்கி. அதனால எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்து ஏதாச்சும் பொருள் கிடைச்சா மட்டும்தான் அது நம்மளுக்கு கொஸ்டினா வரும். பொதுவா எப்படி கொஸ்டின் இருக்கும்னா ஒவ்வொரு தொல்லியல் அகழ்வாய்விடம் எந்த மாவட்டத்தை சார்ந்தது, என்ன ஆற்றங்கரை, இதை மட்டும் கொஞ்சம் தெளிவா பார்த்துங்க. இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின் ஏரியா ரைட்டுங்க. எழுத்தறிவு தமிழ் சமூகம் இருக்கலாம் சரிங்களா. எழுத்தறிவு தமிழ் சமூகம் இருக்கலாம். இங்க வந்து பார்த்தா சில எவிடன்ஸ் கிடைச்சிருக்குது. இரும்பு உருக்கு தொழிற்கூடம் கண்டுபிடிப்பு, இரும்பு உருக்குவதற்கான தொழிற்சாலை இருந்ததற்கான சில தடயங்கள் வந்து பார்த்தா இருந்திருக்குதாமா எங்க, துலுக்கர்பட்டி திருநெல்வேலியில. தமிழ் எழுத்துக்களில் புலி என்று பொறிக்கப்பட்டுள்ள கருப்பு மற்றும் சிவப்பு பானை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பானையுடைய வடிவம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கலர் கொடுத்துருப்பாங்களாமா, பானையில கருப்பு மற்றும் சிவப்பு நிற பானைகள் இருக்குது. அதுல வந்து பார்த்தா புலி என்று பொறிக்கப்பட்டுள்ளது தமிழ் எழுத்துல சரிங்களா. தமிழ் எழுத்துல புலி என்று பொறிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம சதுரங்கம் விளையாடும் சுடுமண்ணால் ஆன சரிங்களா, சதுரங்கம் விளையாடக்கூடிய காய் இருக்கும் பாத்தீங்களா, காயின்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா சுடுமண்ணால் ஆன காய்கள், மண்ணால் செய்யப்பட்ட அந்த காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. செஸ் விளையாட்டுடைய காயின் வந்து பாத்தீங்கன்னா என்னது, சுடுமண்ணாலான காய்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து நாம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பொற்பனை கோட்டை புதுக்கோட்டைங்க. முதல் கட்டம் வந்து பாத்தீங்கன்னா எங்க நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா வேப்பங்குடி. முதல் கட்டம் எங்க, வேப்பங்குடி. இரண்டாவது கட்டம் வந்து பாத்தீங்கன்னா அரண்மனை திடல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அகழ்வாய்வு செய்ய போறாங்க. என்னென்ன கண்டுபிடிப்புகள் இங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா கழிவுநீர் வாய்க்கால், தங்க மூக்குத்தி சரிங்களா. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கழிவுநீர் செல்லக்கூடிய வாய்க்கால் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாம தங்கத்திலான மூக்குத்தி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எங்க, பொற்பனை கோட்டை. அது மட்டும் இல்லாம நெசவு தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய எலும்பு முனை கருவி ஒன்று இருக்கலாம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு சரிங்களா. நெசவு தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய எலும்பு முனை கொண்ட ஒரு கருவி அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று ஒன்று இருக்குது. கொத்தளம் எனப்படும் சங்ககால சுவர் அமைப்பு இன்று வரை உள்ளது சரிங்களா. அதாவது பாதுகாப்புக்காக அமைச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்னது, கொத்தளம் அப்படிம்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சங்ககால சுவர் அமைப்பு தான்.
இன்று வரை அங்க உள்ளது அப்படிங்கிறாங்க. சிலப்பதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொத்தளத்தை பற்றி சில மேற்கோள் குறிப்புகள் கூட இருக்குதாமா. சிலப்பதிகாரத்துல இந்த கொத்தளத்தை பற்றி சில மேற்கோள் குறிப்புகள் கூட உள்ளது அப்படின்னு சொல்ல வராங்க. கங்கை கொண்ட சோழபுரங்க, இடம் வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வட்டம். சரிங்களா, கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிளேஸை சார்ந்தது? அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தது, ஜெயங்கொண்ட வட்டம். அகழ்வாய்வு இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உட்கோட்டை மாளிகை மேடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அகழ்வாய்வு செய்யறாங்க. குறிப்பா தமிழ்நாடு மற்றும் சீனா இடையே வணிகம் செய்வதற்கான 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுகள்ல சில எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா, இங்க இந்தியா குறிப்பா தமிழகத்தில் இருந்து சீனாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா வணிகம் தொடர்பான சில அகழ்வாய்வுல வந்து பாத்தீங்கன்னா சில எவிடன்ஸ் கிடைச்சிருக்குது. எங்கேன்னு கேட்டாங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். மயிலாடும்பாறை அகழாய்வு இடம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. சரிங்களா, மயிலாடும்பாறை எங்க இருக்கக்கூடியது? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. இரும்பு பொருட்கள், அதாவது இரும்பு காலம் கிமு 2172 வரை பழமையானது. கிட்டத்தட்ட இந்தியாவில் இது காலத்தால் முற்பட்டவை. அதாவது இரும்பு பொருட்கள் கிடைச்சிருக்குது. அந்த இரும்பு பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா கிமு 2172 காலத்தை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. ரொம்ப பழமையானது அப்படிங்கிறாங்க, காலத்தால் முற்பட்டவை அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் வேளாண் நடவடிக்கை கிட்டத்தட்ட ஒரு 4000 வருடத்திற்கு முன்பே வந்து பாத்தீங்கன்னா மயிலாடும்பாறையில் இருந்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்குது. வேளாண் நடவடிக்கை வந்து பாத்தீங்கன்னா 4000 வருடத்திற்கு முன்பே மயிலாடும்பாறையில் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்குது. இதற்கான சில சான்றுகளும் கிடைச்சிருக்கு. இரும்பு உருக்கு உலை, இரும்பால் செய்யப்பட்ட கருவிகள் செய்யப்படுவதற்கு இரும்பு ஆலை தேவைப்படுமா? அதை உருக்குவதற்கான உலை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இரும்பை வந்து பாத்தீங்கன்னா உருக்குவதற்கான உலை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பெருங்கற்காலத்தை சார்ந்த பென்சாந்து ஓவியம் 2000 வருடங்கள் பழமையானது. ரொம்ப வந்து பார்த்தா பழமையான ஓவியங்கள். அது என்ன வகை ஓவியம் அப்படின்னு பார்க்கும்போது பென்சாந்து ஓவியங்கள் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பழமையானதுன்னா 2000 வருடங்கள் வந்து பார்த்தா பழமையானது. பெருங்காலத்தை சார்ந்த 70 சென்டிமீட்டர் நீளமுள்ள இரும்பு வாள், இது ரீசெண்டா கண்டுபிடிக்கப்பட்டதுதான். இந்த இரும்பு வாள் வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் எடுத்துட்டாங்களா வெளியே அப்படின்னு கேட்டா இல்ல, பாதி தான் எடுத்திருக்கிறாங்க, மீதி பாதி அப்படியே இருக்குது. எந்த காலத்தை சார்ந்தது? பெருங்கற்காலத்தை சார்ந்த 70 சென்டிமீட்டர் நீளமுள்ள இரும்பு வாள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரியா, அடுத்ததுங்க பாத்தூர் செட்டிமேடு. இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா செங்கல்பட்டு. பாத்தூர் செட்டிமேடு எங்க இருக்குதுன்னா செங்கல்பட்டு. 5000 வருடங்கள் பழமையான எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு. சரியா, இங்க கிடைக்கக்கூடிய எலும்புகள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருடங்கள் பழமையானதுன்னா 5000 வருடங்கள். இந்த ஏரியா நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டா கீழடியை விட பழமையான குழந்தை எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கீழடி தான் ரொம்ப பழமையானது அப்படிங்கிறோம். அங்க வந்து பார்த்தா ஒரு குழந்தையுடைய எலும்புகள் கிடைச்சிருக்குது. அந்த எலும்பு வந்து பாத்தீங்கன்னா கீழடியை விட ரொம்ப பழமையா இருக்குது அப்படிங்கிற ஒரு கூற்று வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து பார்த்தா சொல்லி இருக்கிறாங்க. கீழடியை விட பழமையான குழந்தை எலும்பு கூடுகள் கிடைத்துள்ளது. எங்கேன்னு கேட்டாங்கன்னா பாத்தூர் செட்டிமேடு, செங்கல்பட்டுங்க. அடுத்ததுங்க கீழ் நமண்டி அகழாய்வு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வந்தவாசி அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா கீழ் நமண்டி அகழ்வாய்வு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது. பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குதாமா. அது மட்டும் இல்லாம புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இடங்களில் கிடைக்க பெற்றதுன்னா 7 இடங்களில். இதை கூட கேட்பாங்க. சரிங்களா, புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த தடயங்கள் எந்த சைட்ல கிடைச்சது அப்படின்னு கேட்டாங்கன்னா கீழ் நமண்டி. எத்தனை இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 7 இடங்கள் வந்து பார்த்தா கிடைக்கப்பட்டது. 21 ஈம பேழைகள், அதாவது இறுதிச் சடங்குகள் நடத்தக்கூடிய வழிமுறை இருக்கும் பாத்தீங்களா பானை, அது வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குதாமா. சுடுமண்ணால் ஆன 13 கால்களுடன் தயாரிக்கப்பட்ட ஈம பேழைகள் கிடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட 2500 வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக பழமையானது. 21 ஈம பேழைகள், அதுல வந்து பாத்தீங்கன்னா 13 வந்து பாத்தீங்கன்னா சுடுமண்ணால் 13 கால்களுடன் தயாரிக்கப்பட்ட சுடுமண்ணாலான ஈம பேழைகள் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட 2500 வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா பழமையானது அப்படிங்கிறாங்க. எங்க? கீழ் நமண்டி இருக்கக்கூடியது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பூதி நத்தம். தவறாக இருக்குது, மாத்தி இது பண்ணிக்கிங்க. சரிங்களா, பூதி நத்தம் சரிங்களா. பூதி நத்தம் அகழாய்வு எங்க இருக்கக்கூடியதுன்னா தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாகரம். சரிங்களா, அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பூதி நத்தம். கற்கருவி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 22 சென்டிமீட்டர் கொண்டது. சரிங்களா,
கல்லாலான ஒரு கருவி இருக்குதாமா. எத்தனை சென்டிமீட்டர்? 22 சென்டிமீட்டர். இது ஏர் கலப்பையாக இருக்கலாம், இல்லைன்னா வேட்டை கருவியாக இருக்கலாம் என்று கருதப்படுது. சரியா? அந்த கருவி முழுசும் கிடைக்கல. அந்த கருவி எதனால் செய்யப்பட்டதுன்னா கல்லால் செய்யப்பட்டது. அது என்னவா இருக்கலாம் ஒரு யூகத்துல சொல்றாங்க. ஒன்னு ஏர் கலப்பை அல்லது வேட்டை கருவியாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. டோலராய்டு என்னும் மூலக்கல்லினை கொண்டு செய்யப்பட்டது. அந்த கற்கருவி வந்து பாத்தீங்கன்னா எந்த வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா டோலராய்டு. இதை கூட கேட்பாங்க. கல்லாலான கற்கருவி எங்க கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா பூதி நத்தம் அப்படிங்கிற ஒரு பகுதியில. அது என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்னு கலப்பையா இருக்கலாம், நான் வேட்டை கருவி அப்படிம்பாங்க. அது என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்கும் போது டோலராய்டு என்னும் மூலக்கூறுகளை கொண்டு செய்யப்பட்ட ஒரு கற்கருவி. அது மட்டும் இல்லாம விலங்குகளின் எலும்புகள் வந்து பார்த்தா நிறைய கிடைக்கப்பெற்ற ஒரு இடமா வந்து பாத்தீங்கன்னா பூதி நத்தம் இருக்குது. குறிப்பா குதிரையுடைய எலும்புகள் கூட கிடைச்சிருக்குதாமா. எங்க? பூதி நத்தத்துல. அடுத்ததுங்க கொற்கை, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. ஏரல் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அகழாய்வு நடத்துறாங்க. கொற்கை அப்படின்னு கேட்டாவே நமக்கு என்னங்க? தாமிரபரணி தான். அதுல தாமிரபரணியின் ஆற்றின் வடகரையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் அகழ்வாய்வு பணி வந்து பாத்தீங்கன்னா மேற்கொண்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2800 வருடங்கள் பழமையானது அப்படிங்கிறாங்க. என்னன்னு கேட்டா செங்கல் கட்டுமானம் மற்றும் சங்கு அறுக்கக்கூடிய இடம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? கொற்கை வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். அதுல ஏரல் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு அருகே வந்து பாத்தீங்கன்னா அகழ்வாய்வு செய்யறாங்க. கிட்டத்தட்ட 2800 வருடங்கள் பழமையான செங்கல் கட்டுமானம் இருந்திருக்குது. சரியா? கொற்கை ரொம்ப ஃபேமஸான ஒரு துறைமுகமா. அது மட்டும் இல்லாம அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் கிடைச்சிருக்குதாமா. எவ்வளவு வருடங்கள் பழமையானதுன்னா 2800 வருடங்கள். கடைசியா செங்கல் கட்டுமானம் மட்டும் இல்லாம சங்கு அறுக்கக்கூடிய இடம். ஏன்னு கேட்டா எதுங்க? கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடமா. கடல் சார்ந்த தொழில்கள் வந்து பார்த்தா இருக்கலாம். அதனாலதான் சங்கு அறுக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எங்க? கொற்கை. அது மட்டும் இல்லாம கொற்கை எதுக்கு ஃபேமஸ்ங்க? முத்துக்கு ஃபேமஸ். சரிங்களா? பிரபஞ்ச அழகிய இருக்கக்கூடிய கிளியோபேட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அவங்களுடைய கிரீடத்துல கூட எங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட முத்துக்களை பயன்படுத்துறாங்களாமா. கொற்கையுடைய முத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தி இருப்பாங்க. கொற்கையுடைய முத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பல்வேறு இலக்கியத்துல, சரியா, சங்க இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா கூற்று சொல்லியிருப்பாங்க. மதுரை காஞ்சி கூட என்னது கொற்கையுடைய முத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பித்து சொல்லியிருக்கு. கீழடி அகழ்வாய்வு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. அங்கே நிறைய அகழ்வாய்வு, கீழடி மட்டும் கிடையாது, அதை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய இடத்துல அகழ்வாய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சைட்டை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? கீழடி அகழ்வாய்வு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. இந்த அகழ்வாய்வு குழு தலைவராக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராமகிருஷ்ணன், இந்திய தொல்லியல் துறையை சார்ந்தவர். சரிங்களா? குழு தலைவர் யாரு? ராமகிருஷ்ணன், இந்திய தொல்லியல் துறை சார்ந்தவர். 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா கீழடியில ரீசெண்டா கிடைச்சிருக்குது. எவ்வளவுக்கு முந்தைய பொருட்களாமா? 2600 வருடங்களுக்கு முந்தைய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா கீழடி அகழ்வாய்வு சைட் வந்து பார்த்தா கிடைச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்ததுங்க அதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா கொந்தகை அப்படிங்கிற ஒரு சைட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கீழடிக்கு கீழே வரக்கூடியதா. அங்க 8ஆம் கட்ட அகழ்வாய்வு நடத்துறாங்க. சிவகங்கை மாவட்டத்தின் திருப்புவனம் வட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி எது? கொந்தகை. இது எதுக்கு கீழே வருங்க? கீழடிக்கு கீழே வரக்கூடிய ஒரு தொல்லியல் இடம் தான். 8ஆம் கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 50க்கு மேற்பட்ட முதுமக்கள் தாளிகள். சரிங்களா? எவ்வளவுக்கு மேற்பட்ட? 50க்கு மேற்பட்ட முதுமக்கள் தாளிகள் கிடைச்சிருக்குது. 80வது முதுமக்கள் தாளியில் சிவப்பு நிறம் 74 தூது பவள மணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு 80வது மடி வந்து முதுமக்கள் தாலி எடுத்திருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிற, சரிங்களா, 74 சூது பவள மணிகள் கிடைச்சிருக்குதாமா. கடைசியா கருப்பு மற்றும் சிவப்பு நிற கிண்ணம் ஒண்ணு இருக்குது. சரிங்களா? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம பார்க்கக்கூடிய பானைகள் எல்லாமே கருப்பு மற்றும் சிவப்பு நிற வண்ணங்கள் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. கிண்ணம் ஒண்ணு எடுத்திருக்கிறாங்க. யானை தந்தத்திலான உருளை வடிவ மணி கிடைச்சிருக்கு. சரிங்களா? நம்ம ஏற்கனவே அதை பார்த்தா கீழடி அப்படின்னு கேட்கும் போது தந்தத்திலான பகடை அப்படின்னு பார்த்திருப்போம், ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க. இதே யானை தந்தத்திலான உருளை வடிவ மணி கிடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய மண்டை ஓடுகள். ஏன்னு கேட்டா கிடைச்சது எல்லாமே என்னங்க? முதுமக்கள் தாலியா. அப்புறம் எவ்வளவு காலத்துக்கு முற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய முதுமக்கள் தாலிகள் வந்து பார்த்தா நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, மண்டை ஓடுகள் முதல் கொண்டு. அடுத்தது கொந்தகை, அதோடைய 9வது கட்டம் அகழ்வாய்வு. இங்கே வந்து பாத்தீங்கன்னா 17 முதுமக்கள் தாலி. சரிங்களா? பொதுவா இந்த சைட்ல கிடைக்கப்பட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாலியா மட்டும்தான் இருக்குது. கொந்தகை அப்படின்னாவே என்னங்க? முதுமக்கள் தாலி. கிட்டத்தட்ட இடுகாடு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கார்லிலியன், சரியா, கல் வளையலை சார்ந்த 2 உயர் வகை சிவப்பு கல் மணிகள். கார்லிலின் அப்படின்னு கேட்டாவே மணி வகைங்க. சரிங்களா? அந்த கல் வகையை சார்ந்த 2 உயர் வகை சிவப்பு கல்மணிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சுடுமண்ணால் செய்யப்பட்ட
பாம்பின் தலைப்பகுதி, சரியா, பாம்பு முழுசா கிடைக்கல, அதனுடைய தலைப்பகுதி மட்டும் கிடைச்சிருக்குது. அது எதுல செஞ்சிருக்கிறாங்களாமா, சுடுமண்ணால். அது சுடுமண்ணால் செய்யப்பட்ட காளை உருவம், சரிங்களா. ஒரு மாடு இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து பார்த்தா காளை மாடு, அதனுடைய உருவம் வந்து பாத்தீங்கன்னா எதுல செஞ்சிருக்கிறாங்க, சுடுமண்ணால். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழடிக்கு கீழே வரக்கூடிய கொந்தகை அப்படிங்கிற இடம். அதுல எத்தனாம் கட்ட அகழ்வாய்வுனா 9வது கட்ட அகழ்வாய்வு. கடைசியா படிக கல்லால் செய்யப்பட்ட எடைக்கல், சரியா, எடைக்கல் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பெரும்பாலைங்க. பெரும்பாலை அகழ்வாய்வு அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாவட்டத்தை சார்ந்ததுன்னா தர்மபுரி மாவட்டம், சரிங்களா. பெரும்பாலை அப்படின்னு கேட்டாங்கன்னா தர்மபுரி மாவட்டம். எங்க இருக்குதுன்னா பெண்ணாகரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலை. என்ன ஆற்றங்கரை அப்படின்னு கேட்டாங்கன்னா பாலாற்றின் இடது கரையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலையா இருக்குது. காவிரி ஆற்றின் வடகரையில் 13ஆம் நூற்றாண்டு சார்ந்த தனி கல்வெட்டுகளுடன் கூடிய 2 வீரக்கற்கள் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது, சரியா. வீரக்கற்கள் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது ரீசெண்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரும்பாலை. இந்த வீடியோ முழுசுமே 2022 இருந்து 2025 நடப்பு நிகழ்வுகளை தொல்லியல் சார்ந்த தகவல் என்னென்ன கொடுத்தாங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தா தொகுத்து ஒரே வீடியோவில் வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் நம்ம பள்ளி புத்தகத்தில் தொல்லியல் சார்ந்த தகவல்கள் எங்கெங்கே இருக்குதோ அதை தொகுத்து ஒரே வீடியோவை கொடுக்க போகிறோம். பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகள் சார்ந்த தகவல்கள். வீடியோ தொடர்ந்து பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.